Hi everyone, welcome to our channel Let's Learn Daily. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு கம்மிங் ஜூலை மிட் டர்ம் மந்த்லி டெஸ்ட்டுக்கான டெஸ்ட் போர்ஷன் 1, 2 அண்ட் 5th லெசன்ஸ் தான் இருக்கும். ஸோ இதில் இருக்க இந்த 3 லெசன்ஸ்லையும் ஜஸ்ட் ஒரு 12 to 13 5 மார்க்ஸ் படிச்சினாலே கண்டிப்பாக நீங்கள் 3 5 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதே கொஷின்ஸையே நீங்கள் பப்ளிக் முடிக்க படிச்சிங்கனாலே போதும், கண்டிப்பாக உங்களால் எல்லா 5 மார்க்ஸும் அட்டன் பண்ண முடியும் இந்த லெசன்ஸ்லேருந்து வரதை. ஸோ வாங்க ஒவ்வொரு லெசனாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசனில் 4th கொஸ்டினாக இருக்கும் ஆக்சியல் லைன் அண்ட் ஈக்குவட்டோரியல் பிளேன். சரியா? ஸோ கண்டிப்பாக இது ரெண்டுலேருந்து ஒரு கொஸ்டின் வரக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அடுத்தது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூட்டிய டைபோல் 7th கொஸ்டினாக இருக்கும். சரியா? இந்த 3 கொஸ்டின்ஸ்க்குமே டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டயக்ராமில் ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின்ஸில் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் பியோட டைரக்ஷன் எங்கிட்டு இருக்குங்க அதை மறக்காம டயக்ராமில் மார்க் பண்ணிடுங்க. தென் 4th ஒன் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூட்டியை இன்ஃபைனட்லி லாங் சார்ஜ் ஒயர். ஸோ காஸ்லோட அப்ளிகேஷன்ஸ் வச்சு வரும். இதில் மொத்தம் 3 இருக்கும், ஒயர், பிளேன் அண்ட் ஸ்பெரிக்கல் ஷெல்னு. இதில் இப்போக்கி அட்லீஸ்ட் ஒயரையும் ஸ்பெரிக்கல் ஷெல்லையுமாவது படிச்சுக்கோங்க. ஸ்பெரிக்கல் ஷெல் ஈஸியாக தான் இருக்கும், 3 கேஸ் இருக்கும், 3 பெருசாக இருக்கும்னு நினச்சிடாங்க, ஈஸியாக டிரைவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், 1 லைன்லேயும். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் Van de Graaff ஜென்ரேட்டர். ஸோ நம்ம ஃபிசிக்ஸில் மேக்ஸிமம் இந்த ஃபர்ஸ்ட் வால்யூமில் தியரி கொஸ்டின் பார்க்கும்போது ஒரு 5 கொஸ்டின்ஸ் 4 to 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்டானது இந்த Van de Graaff ஜென்ரேட்டர். இதில் டயக்ராம் ரொம்ப கம்பல்சரி. டயக்ராமில் அந்த சார்ஜஸ் வரைகிறதோ, பெல்ட் எப்படி இருக்குங்க போடுறதோ, கோம் உள்ள வரைகிறதோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் எல்லா பார்ட்ஸுமே மறக்காமல் மார்க் பண்ணிடுங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் படிச்சிங்கனாலே போதும், கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் லெசன் வர எல்லா 5 மார்க் கொஸ்டின்ஸுமே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். தென் செகண்ட் லெசன் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு 8 கொஸ்டின்ஸ் இருக்கும். 8 கொஸ்டின்ஸுமே படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த 8லேருந்து தான் 3 மார்க்கும் கேட்பாங்க, 5 மார்க்கும் கேட்பாங்க. இப்போ நான் 5 மார்க் கேட்குற கொஸ்டின்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஸோ மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ்னா வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். தென் அடுத்தது இன்டர்னல் டிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல் யூசிங் வோல்ட் மீட்டர். இது என்னன்னா இது புக் பேக் கொஸ்டின். இதே இது புக்கின் சைடில் இன்டர்னல் டிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல் யூசிங் பொட்டன்ஷியோமீட்டர் ஒரு கொஸ்டின் இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கொஸ்டினையும் சேர்த்து படிச்சு வச்சுக்கோங்க. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கம்பேரிசன் ஆஃப் இம் ஆஃப் அ செல் யூசிங் பொட்டன்ஷியோமீட்டர். இது என்னன்னா உங்களுக்கு 2 in 1 மாதிரி இங்கே படிச்சீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணிக்கலாம், இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் மேக்ஸிமம் டெரிவேஷன் 3 லைன்ஸ் தான், E = IRLன்னு சொல்லி கண்டுபிடிப்பீங்க. சரியா? ஸோ இந்த 4 கொஸ்டின்ஸையும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. த நெக்ஸ்ட் 5th லெசனில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். ஸோ மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் இன்டெக்ரல் ஃபார்ம். ஸோ இல்லையா 4 ஈக்குவேஷன்ஸ் எழுதுவோம், அதோட ஸ்டேட்மெண்ட்டோட எழுதுங்க போதும். எமிஷன் ஸ்பெக்ட்ரம், அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், இது ரெண்டுல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ஏன்னா இது ரெண்டுமே தியரிட்டிக்கல் பார்ட். சரியா? இது போக டீட்டெயிலில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் இருக்கும். சரியா? ஸோ ஒரு 8 பாயிண்ட்ஸ் கிட்ட படிச்சு வச்சிங்கன்னா சப்போஸ் 5 மார்க்கில் கேட்டாங்கனாலும் சரி, இல்லை 3 மார்க்கில் கேட்டாங்கனாலும் ஒரு 6 பாயிண்ட்ஸ் அதை எழுதி வைங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், மிட் டர்ம் டெஸ்ட்டில் கண்டிப்பாக ஃபிசிக்ஸில் எல்லா 5 மார்க்குமே அட்டன் பண்ணிடலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.